அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான தக்காளி சட்னி தான் எப்படி செய்யறாண்ட பார்க்க போறீங்க. இந்த தக்காளி சட்னியை பார்த்தீங்கன்னா எல்லோட்ட வீட்லயும் வேறு விதமா செய்து எடுத்துக்கொள்வோம். நான் இன்றைக்கு எங்களோட வீட்டில் எப்படி செய்கிறேனோ அதைத்தான் நான் இன்றைக்கு செய்து காட்டிக்கொள்கிறேன். இந்த ரெசிபிக்கு போறதுக்கு முன்னால இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா கண்டிப்பா மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்படி என்றா தான் நான் போற வீடியோல் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்கோ இந்த வீடியோக்குள்ள போய் எப்படி இந்த ரெசிபி செய்யறான்றதை பார்ப்போம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி செய்து காட்டுறதுக்கு இந்த தோட்டத்திலேயே தக்காளி பழத்தை ஆஞ்சுதான் இன்றைக்கு இந்த ரெசிபியை செய்து காட்ட போறேன். கடையில் வேண்ட பழமும் மரக்கறியையும் விட தன் தோட்டத்தில் விதைச்சு அதை ருசி பார்க்கறதுலையே அதில் ஒரு சந்தோஷம். இந்த தக்காளி பழத்தை மாஞ்சாப்புறம் வேறு என்ன பொருட்கள் வேணுமென்றதை பார்ப்போம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன். இந்த தக்காளி பழத்தையும் வெங்காயத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் 350 கிராம் தக்காளியும் 300 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். இனி அடுப்பில் சட்டி ஒன்றை வச்சுட்டு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்ததும் இதுக்குள்ள 4 உள்ளி பற்கள் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இதோடு சேர்த்து சின்ன துண்டு இஞ்சி, 5 செத்தல் மிளகாய், இது எல்லாத்தையும் மெல்லிய சூட்டில் வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். முதல் கிட்டத்தட்ட இந்த பருவத்துக்கு வதங்கி வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுக்குள்ள எடுத்து போட்டுக்கொள்ளுவோம். இதையும் மெல்லிய கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். கிட்டத்தட்ட இந்த பருவத்துக்கு வதங்கி வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை எடுத்து போட்டுக்கொள்ளுவோம். தக்காளி பழத்தையும் போட்ட பிறகு வடிவா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் இதை வதங்கி அவிய விடுவோம். இந்த தக்காளி சட்னியை ஒரு காலமும் ட்ரை பண்ணாதவே கண்டிப்பா இருப்பீங்க. நீங்கள் ஒன்றும் இந்த தக்காளி சட்னியை ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை பார்த்து செய்து பாருங்க. மிக இலகுவாக இதை செய்து எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு இனி நான் 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன். உங்களோட டேஸ்டின் படி நீங்கள் அதை போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. உப்பையும் போட்ட பிறகு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பம் ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். தக்காளி பழங்களில் நீர் நிறைய இருக்கிறபடியா கொஞ்சம் வதக்கி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு செய்கிற சட்னி நல்ல சுவையாக இருக்கும். இந்த சட்னி ரெசிபியை பார்த்தீங்களென்றால் சோறு, தோசை, இடியப்பம், அப்பம் இப்படியே அடுக்கி கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு டேஸ்டான சைட் டிஷ் உண்டு. இந்த தக்காளியும் இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன். மஞ்சள் தூளையும் போட்ட பிறகு இப்படி அழகாக மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கூட குறைஞ்சது 5 நிமிஷமாவது இந்த தக்காளியிலேயும் வெங்காயத்திலேயும் இருக்கிற நீர் வத்துற அளவுக்கு வதங்க விட்டுக்கொள்வோம். இப்போ 5 நிமிஷம் போன பிறகு கிட்டத்தட்ட இந்த பக்குவத்தில் உங்களுக்கு வந்திருக்கும். இதுவே காணும். இனி அடுப்பை நிப்பாட்டி போட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆற விட்டு மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துட்டேன். இதை நீங்கள் சர்வ் பண்ணுற கிண்ணத்துக்குள்ளே போட்டுட்டு இந்த சட்னிக்கு தாளித்து ஊற்றிக்கொள்ளுவோம். அதுக்கு ஒரு சட்டியோண்டை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதும் இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கொள்கிறேன். கடுகு போட்டு ஓரளவுக்கு வெடித்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கொள்கிறேன். உளுந்து போட்டதும் அடுத்ததாக 3 செத்தல் மிளகாய் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இந்த 3ம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வதங்கி கொண்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலைகள் போட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்களா பேந்தன எங்களோட தாளித்த பொருட்கள் ரெடி. இதை இனி என்ன செய்ய போகிறோம்டா செய்து வச்சிருக்கிற தக்காளி சட்னிக்கு மேலே ஊற்றிக்கொள்ளுவோம். பேந்தன எங்களோட சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. நான் காட்டியது போல் இதே மாதிரி அளவில் கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான சட்னி உண்டு.
செய்து பார்த்துட்டு மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த ரெசிப்பியை மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.